ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறு மற்றும் அமிலத்தன்மையை எப்படி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஆடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது சோர்ந்து போய், அதாவது பார்த்திங்கன்னா இது எப்படி முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆடு வந்துட்டு நீங்கள் ரெகுலராக இருக்கிறத விட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அதனுடைய நடவடிக்கையில் சேஞ்ச் இருக்கும். திடீர்னு ஆடு சோர்ந்து இருக்கும், அது நிலையற்று போயிருக்கும், நிலையற்ற தன்மையில் இருக்கும். அது பார்க்குற மாதிரியே உங்களுக்கு தெரியும், யூஸ்வலாக இல்லாத மாதிரியே தெரியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிடாது, வயிறு லைட்டாக உப்புசமாக இருக்கிற மாதிரியே இருக்கும், லேசாக கழிய கூட செய்யும். இது எல்லாமே கழியிறது எல்லாமே அப்புறம் தான், உப்புசம் கூட சொல்ல முடியாது. இதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆடு பார்க்கும்போதே தெரியாது, தனியாக நின்றுக்கிட்டே இருக்கும், ஒரு இடமா நின்றுட்டு அசை கூட போடாது, அப்படியே தலையை தொங்க போட்டு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி டைமில் வந்துட்டு, அதாவது ஆடு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். இது அப்படி தான், எப்பயும் போல் இல்லை, இதனோட நடவடிக்கை சேஞ்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுதான் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது தான். இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஒரு வெத்தலை வந்துட்டு 5 வெத்தலை எடுத்துக்கோங்க, 5 வெத்தலை. அப்புறம் மிளகு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு, ஓகேங்களா? உப்பு இது மூணுத்தையும், வெத்தலை, மிளகு, உப்பு, இது மூணுத்தையும் வந்துட்டு அரைச்சிக்கணும். நாட்டு சர்க்கரையாக கூட சேர்த்து அரைச்சிக்கணும். நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கலாம், ஓகேங்களா? நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். அரைச்சி பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அதை வந்துட்டு பிசைஞ்சு ஒரு 2 தடவை வந்துட்டு நாக்கில் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கொடுக்கணும், ஓகேங்களா? 2 தடவை நாக்கில் எதுக்கு தடவுறோம் அப்படின்னா உமிழ்நீர் சுரக்கும், அதுக்கு தான் தடவுறது. அது எதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன், எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நாக்கில் ஒரு 2 தடவை தடவிட்டு அப்புறமேட்டு கொடுக்கணும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். அதுக்கப்புறம் தான் இந்த அமிலத்தன்மையெல்லாம் வந்துட்டு குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சதுக்கான முன்னாடி வைத்தியம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி கேட்கலாம். அதுக்கு அடுத்த வைத்தியம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது அந்த அமிலத்தன்மையை ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 வெத்தலை, மறுபடியும் அகைன் 5 வெத்தலை எடுத்துக்கோங்க. கூட அப்புறம் பெருங்காயம், ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க பெருங்காயம். அப்புறம் இஞ்சி ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகாய், காஞ்ச மிளகாய், வர மிளகாய் சொல்லுவோம்ல, காஞ்ச மிளகாய், அது ஒரு 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் பிரண்டை கிடச்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 5 இனுக்கு, அது சின்னதாக நீட்டாக இருக்கும்ல, புல்லு அதில் ஒரு 5 இனுக்கு எடுத்துக்கோங்க பிரண்டை. அப்புறம் இது கூடவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சீரகம் ஒரு ஸ்பூனு, சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், சீரகம் மிளகும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த சீரகம் மிளகும் வந்துட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே சொன்ன இது எல்லாத்தையுமே சேர்த்து, அதாவது வெத்தலை, பெருங்காயம், இஞ்சி, மிளகாய், அப்புறம் பிரண்டை, அப்புறம் இந்த சீரகம் ஊற வச்சது, மிளகு ஊற வச்சது, இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்துட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிக்கணும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு நாட்டு சர்க்கரையாக கூட சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு தொட்டு அதுக்கப்புறம் அந்த வந்து பேஸ்ட்டு மாதிரி இது 2-3 வாட்டி தேய்ச்சிட்டு நாக்கில் அப்புறம் கொடுக்கணும். இதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு நாக்கில் வந்துட்டு உமிழ்நீர் சுரக்கும். அந்த உமிழ்நீராக கூடயே கலந்து கொடுக்கணும். இது வந்து நீங்கள் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த உமிழ்நீர் உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த அமிலத்தன்மையை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு டைல்யூட் பண்ணி விட்டுரும், ஓகேங்களா? ஸோ அதனால